போதைப் பொருளுக்கு எதிரான போதைப் பொருள் கடத்தலுக்கான ஒழிப்பை முன்னிட்டு சர்வதேச தினமாக இது அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே தஞ்சாவூரில் இன்று காலை இந்த போதைப் பொருளை ஒழிக்கக்கூடிய வகையிலே ஒரு விழிப்புணர்வை இளைய சமுதாயத்திடத்திலே மாணவர்களிடத்திலே உருவாக்கிட வேண்டிய நோக்கத்தோடு இந்த மாரத்தான் போட்டி இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியிலே சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசு உயர் அதிகாரிகளும் பங்கேற்று இந்த நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த விழிப்புணர்வு மூலம் இளைய சமுதாயம், மாணவ சமுதாயம் முற்றிலுமாக போதைப் பொருளிலிருந்து விலகி நிற்பதோடு அதற்காக எதிர்ப்பு குரல் எழுப்புவதையும் நோக்கமாக இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இதன் மூலம் இங்கு மாத்திரமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களுக்கும் இன்று இந்த மாரத்தான் ஓட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விழிப்புணர்வு மூலம் போதையில்லா தமிழகமாக இது உருவெடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்திலே வெளிப்படுத்திக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை போதை மருந்து, எல்லா வகையான போதை மருந்து, கஞ்சா போன்ற பல்வேறு விதமான போதைப் பொருட்கள் உலகமெங்கும் வியாபித்திருக்கிறது. அதை தடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையாக அரசு எடுத்து வந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், போதைகளின் தாயாக இருக்கக்கூடிய மது பழக்கத்தை குறைக்க என்ற அடிப்படையிலே இந்த புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 717 மதுக்கடைகளையும் மூடியிருக்கிறது. அந்த வகையில் போதைப் பொருளுடைய நடமாட்டம், கஞ்சா போன்ற போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்கு அரசு காவல்துறை உயர் அதிகாரிகளோடு அறிவுரை கூறி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியிருக்கிறது. படிப்படியாக போதை இல்லாத மாநிலமாக இந்த மாநிலம் நிச்சயம் உருவெடுக்கிறது. அவங்க கருத்தை தெரிவித்து வந்திருக்காங்க எங்களோட அப்படின்ற மாதிரி தாவேக்காட்சி தான் நடக்குதுன்னு மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்த பிறகு மதச்சார்பற்ற கூட்டணியிலே அங்க வகித்த இந்திய முஸ்லீம் லீக் போன்ற கட்சியோட உறுப்பினர்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்து வந்தோம். 108 சட்டமன்ற உறுப்பினர் பெற்ற பெரும்பான்மையான அதிக இடங்களை பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பார் என்று நாம் நினைத்த வேளையிலே 118 என்ற எண்ணிக்கை இருந்தால் மாத்திரம்தான் அழைக்க முடியும் என்ற நிலையிலே தொடர்ச்சியாக 5 நாட்கள் எந்த விதமான அழைப்பை விடுக்காமல் ஆளுநர் இருந்த காரணத்தினால் அதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது, கவர்னர் ஆட்சி அமல்படுத்தக்கூடிய ஒரு சதித்திட்டம் இருக்குமோ என்ற அடிப்படையில் தான் மே 9ஆம் தேதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த ஆட்சி அமைய துணை நிற்போம் என்ற முடிவை தன்னிச்சையாக, அதுவும் வெளியிலிருந்த ஆதரவு, நிபந்தனையற்ற என்ற ஆதரவை எடுத்தது. என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கடந்த ஆட்சிகளோட இந்த ஆட்சிக்கு நீங்க என்ன மாதிரி நடவடிக்கை? சிறுபான்மைத்துறையை பொறுத்தவரை வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையில இந்த சிறுபான்மை மதவழி சிறுபான்மை இருக்கக்கூடிய 6 இனங்கள், முஸ்லிம், கிறிஸ்தவர்கள், புத்தர்கள், ஜெயினர்கள், சீக்கியர்கள் போன்ற பாரதிகள் போன்ற 6 மதவழி சிறுபான்மை இனத்திற்கும் மொழிவழி சிறுபான்மை இனத்திற்கும் சென்ற நிதிநிலை அறிக்கையை விட அதிகமான தொகையில நலத்திட்டங்களை, கல்வி உதவி தொகைகளை, கடன் உதவி திட்டங்களை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அதிகாரிகளுடன் ஆலோசித்து வருகிறோம். வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலே அதற்கான அறிவிப்புகள் நிச்சயமாக வெளியிடப்படும். மத்திய அரசு சில ஃபண்டுகள் வெளிநாட்டிலிருந்து வர்றது தடுக்கிறாங்கன்னு வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பல்வேறு நிதிகளின் மூலம் பல்வேறு நலத்திட்டங்களும் மக்களுக்கான பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்யக்கூடிய பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கில் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஓரிருவர் செய்யக்கூடிய தவறுகளின் காரணமாக இது போன்ற நடவடிக்கைகள் மற்ற சேவை நிறுவனங்கள் பாதிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது.